Hi students, good morning. This week fulla வந்து I will be handling your classes for physics. ஓகேவா? ஸோ ஃபிசிக்ஸில் we are going to see electricity, current அப்படின்னு தான் யூஸ்வலாக நம்ம சொல்லுவோம். ஓகேவா? நம்ம எலக்ட்ரிசிட்டியில் தான் வந்து எவ்ரி திங் இஸ் ஒர்க்கிங். இந்த பீரியடெல்லாம் வந்து எலக்ட்ரிசிட்டி இல்லை அப்படின்னா வாட் வி டூ நெக்ஸ்ட் அப்படிங்கிறதே நமக்கு தெரியாது. ஓகேவா? ஸோ லெட்ஸ் மூவ் டு த லெசன். இன்ட்ரொடக்ஷனில் they didn't give anything, it's just introduction. அதில் எதுவுமே அங்கே தரல, பட் ஸ்டில் we will see. You already learnt about electricity in your lower classes, haven't you? Well, electricity deals with the flow of electric charges through a conductor. ஒரு கண்டக்டர் வழியாக சார்ஜஸ் ரன் ஆகிறது தான் வந்து எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறாங்க. கண்டக்டருங்கிறது எது கரண்ட்டை கேரி பண்ணுமோ அது எல்லாமே கண்டக்டர் தான். ஓகேவா? இப்போ சில இதில் கரண்ட் போகாது. இப்போ நீ வுட்டில் வந்து நீ 2 ஒயரை கனெக்ட் பண்ணி நீ எவ்வளோ வாட்டு கொடுத்தாலும் வுட்டில் கரண்ட் போகாது. அதே மாதிரி பிளாஸ்டிக்கில், ரப்பரில் நீ வந்து எத்தனை வாட்டு கரண்ட் கொடுத்தாலும் இந்த கரண்ட் ஒன்ட் ஃப்ளோ. ஏன்னா அதெல்லாம் வந்து நான் கண்டக்டர், கரண்ட்டை கண்டக்ட் பண்ணாது. இதே வந்து காப்பர் ஒயர் இருக்குது, அயன் இருக்குது. ஸோ இதிலெல்லாம் என்ன ஆகும்னா கரண்ட் வில் ஃப்ளோ. ஓகேவா? ஸோ ஒரு கண்டக்டரில் எலக்ட்ரிக் சார்ஜ் ஃப்ளோ ஆச்சுன்னா வந்து நம்ம வந்து என்னென்னு சொல்கிறோம், எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஆஸ் அ காமன் டேர்ம் இட் ரெஃபர்ஸ் டு அ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. ஈவன் ஹீட் எனர்ஜி, லைட் எனர்ஜி அப்படிங்கிற மாதிரி எலக்ட்ரிசிட்டியும் ஒரு எனர்ஜி தான். The usage of electric current in our day-to-day life is very important and indispensable. You are already aware of the fact that it is used in houses, educational institutions, hospitals, industries. Already சொன்ன மாதிரி electricity is very very important. இப்போது வந்து எலக்ட்ரிசிட்டி இல்லாமல் இருக்க முடியாது. ஈச் அண்ட் எவ்ரி திங் ஒர்க்ஸ் பேஸ்ட் ஆன் எலக்ட்ரிசிட்டி. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல், இண்டஸ்ட்ரி, ஹவுசஸ் எல்லாமே வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து டிபெண்ட் ஆகி தான் இருக்குது. Therefore, its generation and transmission becomes a very crucial aspect of our life. ஸோ எலக்ட்ரிசிட்டி நமக்கு தேவை அப்படின்னு முடிவாயிடுச்சு. ஸோ இப்போ வந்து அதை எப்படி ஜென்ரேட் பண்ணணும், அதை எப்படி டிரான்ஸ்மிட் பண்ணணும், அது வந்து நம்ம லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய பார்ட். ஹவு டு ஜென்ரேட் அண்ட் ஹவு டு டிரான்ஸ்மிட் எலக்ட்ரிசிட்டி. Eventually, you will realize the importance of application of electricity in day-to-day situations. ஸோ நம்ம போக போக வந்து நம்ம லைஃப்பில் எலக்ட்ரிசிட்டியோட முக்கியத்துவத்தை வில் லேர்ன். ஓகேவா? ஸோ எலக்ட்ரிசிட்டி இப்போ நம்ம ஃபஸ்ட் பார்க்க போகிறது எலக்ட்ரிக் கரண்ட்னா என்னன்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? விச் எவர் ஃப்ளோஸ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர். ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு என்ன ஓடினாலும் கண்டினியூஸாக ஓடிக்கிட்டே இருந்தால் அது கரண்ட் தான் சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து வாட்டர் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகி போச்சுன்னா அது வாட்டர் கரண்ட் அப்படிம்போம். ஓகேவா? ஏர் வந்து ஒரு ஏரியாலேருந்து இன்னொரு ஏரியாவுக்கு மூவ் ஆகி போச்சுன்னா அது ஏர் கரண்ட் அப்படிம்பாங்க. அதே மாதிரி எலக்ட்ரான் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு பேர் தான் எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ வந்து ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான் தான் வந்து கரண்ட்டு. நம்ம எலக்ட்ரான் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஃப்ளோ ஆச்சுன்னா கரண்ட்டு நமக்கு கிடைக்கும். ஓகேவா? இப்போது பொதுவாக வந்து வாட்ரு எப்போ ஃப்ளோ ஆகும்? இப்போ உங்கள் வீட்டில் வாட்டர் டேங்க் இருக்குது. வாட்டர் டேங்க் எங்கே வச்சுருக்கீங்க? கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே வச்சுருக்கியா? வாட்டர் டேங்க் எப்போவுமே எங்கே இருக்கும்? அந்த வீட்டில் இருக்கிறதுலையே டாப் மோஸ்ட் பொசிஷனில் இருக்கிறது வாட்டர் டேங்க் தான். எந்த வீடாக இருந்தாலும் சரி, எந்த இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி, எந்த ஸ்கூலாக இருந்தாலும் சரி, யூ கேன் see the water tank at the top. வாட்டர் டேங்க் தான் மேலே இருக்கும். ஏன்? பிகாஸ் வாட்டர் டேங்க் வந்து இட் இஸ் ஃபில்டு வித் வாட்டர். அந்த வாட்டர் தான் வந்து ஹோல் இன்ஸ்டியூஷனுக்கோ இல்லை ஹோல் வீட்டுக்கோ போகணும். ஸோ அது ரொம்ப டாப் மோஸ்ட் பொசிஷனில் இருந்தால் தான் ஓகேவா? ஸோ தண்ணி நம்ம யூஸ் பண்ணுறது அதுக்கு கீழே தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் அது டாப்பில் இருக்குது, நம்ம யூஸ் பண்ணுற தண்ணி அதை கம்பேர் பண்ணும்போது கீழே இருக்குது. இந்த டிஃப்ரென்ஸ் இருந்தால் தான் தண்ணி ஃப்ளோ ஆகும். கரெக்டாக?
இப்போது உங்கள் வீட்டிலே வந்து வீடை தொடச்சி க்ளீன் பண்ணும்போது, தண்ணி வச்சு க்ளீன் பண்ணும்போது பார்த்துருப்பீங்க, வீடு பார்க்க நேராக இருக்கும், ஆனால் லைட்டாக வாட்டம் வச்சுருப்பாங்க. தண்ணி ஓடுறதுக்காண்டி ஒரு இடத்த மேடாகவும் ஒரு இடத்த வந்து பள்ளமாகவும் வச்சுருப்பாங்க, தண்ணி வந்து ஓடணும் அப்படிங்கிறதுக்காண்டி. ஸோ இந்த மேடு பள்ளம் அந்த டிஃப்ரென்ஸ் இருந்தால் தான் வாட்டர் ஃப்ளோ ஆகும். ஓகேவா? டிஃப்ரென்ஸ் இருந்தால் தான் வாட்டர் ஃப்ளோ ஆகும். சேம் வித் ஏர். ஓகேவா? சேம் வித் ஏர். ஏர் வந்து எப்போவுமே ஹை ப்ரெஷர் ரீஜியன்லேருந்து லோ ப்ரெஷர் ரீஜியனுக்கு தான் வந்து ஃப்ளோ ஆகும். இடத்துல எங்கே அதிகமாக இருக்கோ அங்கே தான் வந்து ஏர் ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கும். ஏர் கம்மியாக இருக்கிற இடத்துல ஏர் ப்ரெஷர் கம்மியாக இருக்கும். ஸோ ஏர் வந்து எப்போவுமே அதிகமாக இருக்கிற இடத்துலேருந்து கம்மியாக இருக்கிற இடத்துக்கு தான் வந்து ஃப்ளோ ஆகும். ஓகேவா? அதுதான் ஹை ப்ரெஷர் ரீஜன்லேருந்து லோ ப்ரெஷர் ரீஜன் தான் ஏர் ஃப்ளோ ஆகும். வாட்டர் அதே மாதிரி ஒரு டிஃப்ரென்ஸ் இருந்தால் தான், உயரமான இடத்துலேருந்து தாழ்வான இடத்துக்கு தான் வந்து வாட்டர் வில் ஃப்ளோ. ஓகேவா? அதே மாதிரி தான் கரண்ட்டும். ஓகேவா? எலக்ட்ரானும் என்ன தான் பண்ணணுன்னா, அதிகமாக எலக்ட்ரான் இருக்கிற ஏரியாவிலேருந்து கம்மியாக எலக்ட்ரான் இருக்கிற ஏரியாவுக்கு தான் வந்து இட் வில் ஃப்ளோ. ஓகேவா? The motion of electric charges through a conductor will constitute a electric current. This is similar to the flow of water through a channel or flow of air from a region of high pressure region to low pressure region. ஓகேவா? இதை தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? In a similar manner, the electric current passes from a positive terminal higher electric potential of a battery to the negative terminal lower electric potential through a wire as shown in the figure. ஸோ வாட்டர் எப்படி அந்த டிஃப்ரென்ஸ் இருந்தால் தான் ஃப்ளோ ஆகுதோ, ஏர் ஹை ப்ரெஷர் ரீஜனுக்கும் லோ ப்ரெஷர் ரீஜனுக்கும் டிஃப்ரென்ஸ் இருந்தால் தான் ஃப்ளோ ஆகுதோ, அதே மாதிரி இங்கேயும் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருந்தால் தான் ஓகேவா எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகும். ஒரு டெர்மினல்லேருந்து ஒரு எண்ட்லேருந்து இன்னொரு எண்டுக்கு ஒரு எண்டில் எலக்ட்ரான் அதிகமாக இருக்கணும், இன்னொரு எண்டில் எலக்ட்ரான் கம்மியாக இருக்கணும். இதுக்கு பேர் தான் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். இப்படி ஒரு இடத்துல அதிகமாகவும் ஒரு இடத்துல கம்மியாகவும் இருந்தால் தான் எலக்ட்ரான் அந்த அதிகமான இடத்துலேருந்து கம்மியான இடத்துக்கு ஃப்ளோ ஆகும். கண்டினியூஸாக ஓடிக்கிட்டே இருக்கும். கண்டினியூஸாக எலக்ட்ரான் ஓடினா நமக்கு என்ன கிடைக்கும்? நமக்கு கரண்ட் கிடைக்கும். ஸோ டெஃபினேஷன் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் வந்து பார்க்க போகிறோம். எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் ஆஃபன் டேர்ம்டு as current and it is represented by the symbol I. எலக்ட்ரிக் கரண்ட்டுக்கு சிம்பிள் வந்து I. இது எப்போவுமே நம்ம எலக்ட்ரிக் கரண்ட் நம்ம சொல்கிறதே கிடையாது. எப்போவுமே நம்ம எலக்ட்ரிக் கரண்ட் எப்படி தான் சொல்லுவோம்? we usually tell as current. ஓகேவா? அந்த சிம்பிள் இஸ் I. ஓகேவா? கிளியரா? now let's go into the definition. Electric current is defined as a rate of flow of charges in a conductor. ஓகேவா? how we define electric current? electric current என்ன? rate of flow of charges in a conductor. ஒரு கண்டக்டரில் பெர் டைமில் எவ்வளோ சார்ஜ் மூவ் ஆகுதோ அதுதான் வந்து எலக்ட்ரிக் கரண்ட். ஓகேவா? இப்போ நம்ம வந்து 5 மினிட்ஸில் ஒரு நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் we need to measure how many charges go in 5 seconds. இப்போ 5 செகண்ட்ஸில் எவ்வளோ சார்ஜ் போகுது அப்படின்னு நம்ம மெஷர் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ 5 செகண்ட் மெஷர் பண்ணுறோம், 50 சார்ஜ் போகுது. ஓகேவா? ஸோ 50/5 ஸோ 10. ஸோ அதுதான் வந்து என்னது? கரண்ட். ஸோ எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் டிஃபைன்ட் as a rate of flow of charges in a conductor. This means that electric current represents the amount of charges flowing in any cross section of a conductor. Let's see. So this is a conductor. இதான் வந்து ஒரு ஒயர்னு வச்சுக்கோங்க. ஒரு ஒயர் வந்து பெருசாக வச்சுருக்கோம். இந்த ஒயரை கிராஸ் செக்ஷனாக அப்படி வெட்டியிருக்கோம். ஓகேவா? இது வந்து ஒயரோட கிராஸ் செக்ஷன். இப்போ இந்த ஒயருக்குள்ளே இந்த மாதிரி ஒரு கரண்ட், இந்த மாதிரி ஏகப்பட்ட சார்ஜஸ் வில் கோ. கரெக்டாக? லாட் ஆஃப் சார்ஜஸ் வில் கோ. ஸோ பெர் டைமில் 1 செகண்டில் இந்த மாதிரி கிராஸ் செக்ஷனில் எத்தனை போகுதோ, how many charges are there, அதுதான் வந்து எலக்ட்ரிக் கரண்ட். If a net charge Q passes through any cross section of conductor in time t, then the current flowing through a conductor is I is equal to Q by T.
இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போது ஒரு டீங்கிற டைமில், அந்த டீ வந்து 1 செகண்டில் நீ மெஷர் பண்ணலாம், 2 செகண்டில் மெஷர் பண்ணலாம், 10 செகண்டில் 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ். ஓகேவா? இப்போ டீங்கிற டைமில் இவ்வளோ சார்ஜ் வந்து இந்த கிராஸ் செக்ஷனை பாஸ் ஆச்சு அப்படின்னா கரண்ட் நம்ம எப்படி மெஷர் பண்ணுவோம்னா, I is equal to Q/T. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போது 50 சார்ஜு 5 செகண்ட் ஃப்ளோ ஆச்சுன்னா ஸோ கரண்ட் வந்து 10 ஆம்பியர். ஓகேவா? கிளியரா? ஸோ எலக்ட்ரிக் கரண்ட்கான டெஃபினேஷன் லெட்ஸ் சி. இப்போது இங்கேருந்து எழுதணும். எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் டிஃபைன்ட், இட்டுன்னு எழுதக்கூடாது. எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் டிஃபைன்ட் as a rate of flow of charges in a conductor. ஓகேவா? அது எழுதிட்டு யூ கேன் கம் ஹியர். If a net charge Q passes through any cross section of a conductor time t, electric current flowing through a conductor is I is equal to Q/T. இது கண்டிப்பாக எழுதணும். சிம்பிள் இஸ் I எழுதணும். ஓகேவா? ஸோ SI யூனிட் வந்து SI யூனிட் இஸ் ஆம்பியர் அப்படிங்கிறத எழுதணும். ஸோ தீஸ் ஆர் ஆல் த திங்ஸ் விச் ஹேஸ் டு பி தேர் in the definition of electric current. ஃபஸ்ட்டு இங்கேருந்து இது வரைக்கும் டெஃபினேஷன் இருக்கணும். தென் ஃப்ரம் ஹியர் டு ஹியர் and then you have to write the symbol and then you have to write the unit is ampere. இது எல்லாமே இருக்கணும். The SI unit of electric current, the SI unit of electric current is ampere. கரெக்டாக? ஸோ ஒவ்வொன்றுக்கும் யூனிட் இருக்குது. கரண்ட் நம்ம எப்படி அளப்போம் அப்படின்னா ஆம்பியருங்கிறத வச்சு தான் அளப்போம். The current flowing through a conductor is said to be 1 ampere when a charge of 1 coulomb flows across any cross section of a conductor in 1 second. Hence 1 ampere is equal to 1 coulomb by 1 second. ஸோ ஆம்பியர் கரண்ட்டோட யூனிட் வந்து என்னதுன்னா ஆம்பியர். இப்போ அந்த ஆம்பியருக்கு நம்ம டெஃபினேஷன் பார்க்க போகிறோம். ஓகேவா? நம்ம கரண்ட்டோட ஃபார்முலா என்ன? I is equal to Q/T. ஓகேவா? I is equal to Q/T. ஸோ நம்ம வந்து ஒவ்வொன்றுக்கும் யூனிட் இருக்குது. எப்படி லென்த்துக்கு யூனிட் இருக்கோ, எப்படி வந்து டைமுக்கு யூனிட் இருக்கோ, எப்படி வந்து ஒரு லிக்விடை மெஷர் பண்ணுறதுக்கு லிட்டர்னு ஒரு யூனிட் இருக்கோ, அதே மாதிரி இங்கேயும் எவ்ரி திங் ஹேஸ் எ யூனிட். கரண்ட்டுக்கு யூனிட் என்னன்னா ஆம்பியர். ஓகேவா? இஸ் ஈக்குவல் டு க்யூனா சார்ஜ். ஓகே, ஒரு சார்ஜா 2 சார்ஜா 3 சார்ஜா, அதாவது ஒரு எலக்ட்ரானா 2 எலக்ட்ரானா 3 எலக்ட்ரானா. க்யூனா வந்து சார்ஜ். சார்ஜுக்கு யூனிட் கூலும். ஸோ டைமிக் யூனிட் உனக்கே தெரியும், செகண்ட். ஓகேவா? டைமிக் யூனிட்டு செகண்ட். இப்போது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 1 ஆம்பியருக்கு டெஃபினேஷன் பார்க்க போகிறோம். இதுக்கு டெஃபினேஷன் பார்க்க போகிறோம். 1 ஆம்பியருக்கு டெஃபினேஷன் பார்க்க போகிறோம். We are going to see definition for 1 ampere. ஓகேவா? 1 ஆம்பியர்னால் என்னென்னா 1 கூலும் ஆஃப் சார்ஜ் ஒரு செகண்டில் ஒரு கிராஸ் செக்ஷன் ஃப்ளோ ஆச்சுன்னா நமக்கு கிடைக்கிற கரண்ட் 1 ஆம்பியர். கிளியர்? இஃப் 1 கூலும் ஆஃப் சார்ஜ் flows through a cross section for 1 second, then the current we get is 1 ampere. Clear? So again I'll explain from the beginning. Okay, the formula for current is I is equal to Q/T. Clear? I is equal to Q/T. The unit of current is ampere and the unit of charge is coulomb and the unit of time is second. So all we need to define is 1 ampere. 1 ஆம்பியர்னா என்ன அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணணும். ஸோ 1 ஆம்பியர்னா என்னன்னா, if 1 coulomb of charge flows for 1 second through a cross section, ஸோ ஒரு கூலும் ஆஃப் சார்ஜ் ஒரு கிராஸ் செக்ஷனில் 1 செகண்ட் ஃப்ளோ ஆச்சுன்னா நமக்கு கிடைக்கிற கரண்ட்டு 1 ஆம்பியர். ஓகேவா? ஸோ இதான் வந்து லெட்ஸ் கோ இன்டு தி டெஃபினேஷன். The SI unit of current is ampere. The current flowing through a conductor is said to be 1 ampere when charge of 1 coulomb flows across any cross section of a conductor in 1 second. Hence 1 ampere is equal to 1 coulomb by 1 second. ஓகேவா? கிளியரா? இதான் வந்து
1 ஆம்பியருக்கு டெஃபினேஷன். ஸோ till now we have got two more questions. One is what is electric current and another one is what is 1 ampere. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு ஈஸி ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. ஸோ உனக்கு we know the formula I is equal to Q by T. இதுக்கு முன்னாடி தான் பார்த்துருக்கோம். இந்த I is equal to Q by Tங்கிற ஃபார்முலா. Using this formula we need to solve this problem. ஓகேவா? A charge of 12 coulomb flows through a bulb in 5 seconds. What is the current through the bulb? ஓகேவா? ஸோ 12 coulomb 5 seconds வந்து ஃப்ளோ ஆகுது. எவ்வளோ கரண்ட்டு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு எப்போவுமே given எழுதணும். ஃபஸ்ட்டு இஃப் யூ ரைட் அ ப்ராப்ளம் யூ நீட் டு ரைட் அ given அப்படின்னு எழுதிட்டு, ஓகேவா, ரைட் given, தென் யூ நீட் டு ரைட் தி திங்ஸ் வாட் ஆர் ஆல் given. ஓகேவா, இங்கே கொடுத்துருக்காங்க பாரு, சாரி. ஸோ சார்ஜ் இஸ் ஈக்குவல் டு 12C. 1 by 1 எழுதணும். யூ நீட் டு ரைட் 1 by 1. ஃபர்ஸ்ட் சார்ஜ் டைம் கொடுத்துருக்காங்க. தென் you have to put a question mark of I is equal to what. Then you need to write the formula. Then substitute and get the answer. So now we are going to see the electric circuit. Okay, electric circuit na paathom. So till now we have seen what is electric current, what is the unit of electric current, and we have defined the unit of electric current. 1 ampere na enna appadina we have defined. Now we are going to electric circuit. An electric circuit is a closed conducting loop or path which has network of electrical components through which electrons are able to flow. This path is made using electrical wires so as to connect an electric appliance to a source of electric charges. A schematic diagram of electric circuit comprising a battery and electric bulb and a switch is given below. இதை கொடுத்துருக்காங்க. ஸோ எலக்ட்ரிக் சர்க்கியூட்னா என்னென்னா, சர்க்கியூட்னா பொதுவாக நம்ம சொல்லுவாங்க, சர்க்கியூட் வந்து இந்த ரேஸ்லலாம் சொல்லுவாங்க. ரேஸில் வந்து ஒரு ரவுண்ட் பாத் இருக்கும். ஸோ இஃப் இட்ஸ் அ கார் ரேஸ் ஆர் பைக் ரேஸ், அவங்க சுற்றி வந்துட்டுருப்பாங்க. சேம் திங் again and again ஒரே சர்க்கியூட்டை they will keep on சுற்றி வந்துட்டுருப்பாங்க. ஓகேவா, அதுதான் சர்க்கியூட்டும்பாங்க. இங்கேயும் the same. The electron is going to travel in the same path again and again. ஒரே வழி தான், ஒரே பாத் தான். அந்த பாத்தை சுற்றி எலக்ட்ரான் வந்துகிட்டே இருக்க போது அந்த எலக்ட்ரான் சுற்றும் போது we are going to get current. ஸோ எலக்ட்ரிக் சர்க்கியூட்ஸில் ஒரு சிம்பிள் எலக்ட்ரிக் சர்க்கியூட் என்னது, சிம்பிளாக நீ என்ன பண்ணுவ, பொதுவாக இன்னும் ஒரு சிம்பிள் எலக்ட்ரிக் சர்க்கியூட் உன்னை மேக் பண்ண சொன்னால் இது எல்லோரும் பண்ணுவீங்க. என்ன பண்ணுவீங்க, ஒரு பேட்ரி எடுத்துப்பீங்க, அதை வந்து என்ன பண்ணுவேன், பேட்ரி எடுத்துகிட்டு ஒரு பல்பில் கனெக்ட் பண்ணுவேன். ஸோ எகெயின் இப்படி முடிச்சிடும். ஸோ சிம்பிளாக வந்து ஒரு சர்க்கியூட் மேக் பண்ணணும் அப்படின்னா இதானே பண்ணுவேன். நம்ம எல்லாமே பண்ணியிருக்கோம். வி டேக் அப் அ பேட்ரி அண்ட் வி கனெக்ட் டு பல்ப் அண்ட் த பல்ப் வில் க்ளோ. ஓகேவா, அந்த சர்க்கியூட் வந்து இப்படி தான் ரெப்ரசன்ட் பண்ணணும். ஸோ பேட்ரியை வந்து எப்போவுமே இப்படி தான் காமிப்பாங்க பேட்ரியை, லைக் திஸ். ஓகேவா, ஸோ அதுதான் வந்து நம்மளே செஞ்ச சிம்பிள் சர்க்கியூட். இங்கே தெர் ஆர் லாட் ஆஃப் திங்ஸ். ஸோ இதுதான் பேட்ரி, திஸ் இஸ் த பேட்ரி. ஸோ இங்கே வந்து திஸ் இஸ் அ பல்ப், இது வந்து அம்மீட்டர். இந்த ஏ வந்து அம்மீட்டர் இஸ் யூஸ்டு டு மெஷர் கரண்ட். ஓகேவா, ஒவ்வொன்றையும் மெஷர் பண்ண ஒரு டிவைஸ் வேணும். ஓகேவா, உன் மாஸை வெயிட் பண்ண ஒரு மாஸ் செக்கிங் மிஷின் இருக்குது. அது ஏறினா உன் வெயிட்டுன்னா உன் மாஸ் என்னன்னு காமிக்கும். ஓகேவா, ஒரு லிக்விட்ஸ் அளக்க தெர் வில் பி ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டிஸ் லைக் 1 லிட்டர் பாத்திரம், அந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ அதே மாதிரி கரண்ட்டை மெஷர் பண்ண வி ஹாவ் அம்மீட்டர். திஸ் இஸ் அ கீ ஆர் ஸ்விட்ச். ஓகேவா, கீ ஆர் ஸ்விட்ச். இது வந்து ரெசிஸ்டன்ஸ். ஓகேவா, இதுக்கு பேர் ரெசிஸ்டன்ஸ். வீல் சி ரெசிஸ்டன்ஸாக என்னென்னு வந்து ஃபர்தர் நம்ம பார்ப்போம். ஸோ இதெல்லாம் சீக்வன்ஷியலாக ஒரு பிரேக்கே இல்லாமல் கனெக்ட் ஆகிறதுக்கு பேர் தான் எலக்ட்ரிக் சர்க்யூட். தெர் இஸ் நோ பிரேக், எங்கேயுமே பிரேக் இருக்காது. ஓகே, ஒரு பிரேக்கே இல்லாமல் கனெக்ட் பண்ணியதுக்கு பேர் தான் எலக்ட்ரிக் சர்க்யூட். ஓகேவா,
இதில் இஃப் தெர் இஸ் எனி பிரேக், ஒரு ஒயர் இந்த இடத்துலையோ இல்லை, இஃப் இட் இஸ் எனி பிளேஸ், இஃப் த ஒயர் காட் டிஸ்கனெக்டட் ஆர் த ஒயர் காட் டேமேஜ்ட், தென் என்ன ஆகாது, ஒரு கண்டினியூஸ் பாத் இருக்காது. கண்டினியூஸ் பாத் இல்லைன்னா கரண்ட் ஃப்ளோ ஆகாது. ஆனால் உங்களுக்கே தெரியும், ஒயர் டிஸ்கனெக்ட் ஆச்சுன்னா கரண்ட் ஓன்ட் ஃப்ளோ. ஓகேவா? இன் திஸ் சர்க்யூட் இஃப் த ஸ்விட்ச் இஸ் ஆன் த பல்ப் க்ளோஸ். ஸோ இந்த சர்க்யூட்டில் இதான் ஸ்விட்சு. இந்த ஸ்விட்சை ஆன் பண்ணியிருந்தால் இந்த பல்பு எரியும். இஃப் இட் இஸ் ஸ்விட்ச்ட் ஆஃப் த பல்ப் டஸ் நாட் க்ளோ. தெரிஞ்சது தான், இஃப் இட் இஸ் ஆஃப் த பல்ப் ஒன்ட் க்ளோ. Therefore the circuit must be closed in order that the current passes through it. So இது வந்து they will ask in 1 mark மெயினாக ட்ரூ ஆர் ஃபால்ஸ்லாம் கேட்க சான்ஸ் இருக்குது. சர்க்யூட் மஸ்ட் பி க்ளோஸ்ட். ஒரு கரண்ட் ஃப்ளோ ஆகணும் அப்படின்னா சர்க்யூட் க்ளோஸ் ஆகி இருக்கணும். இது ஏன் க்ளோஸ் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஒரு சிம்பிள் சர்க்யூட் போடுவோம். திஸ் இஸ் அ பல்ப், ஓகேவா, அண்ட் திஸ் இஸ் அ ஸ்விட்ச். திஸ் இஸ் அ பேட்ரி, ஓகேவா. இது பல்பு, இது வந்து ஸ்விட்சு. இப்போது ஸ்விட்ச் என்ன ஆயிருக்குன்னா, ஸ்விட்ச் இஸ் ஓப்பன். இப்போ ஸ்விட்ச் ஓப்பன் ஆகிருக்கு. இந்த ஸ்விட்சை இஃப் யூ புஷ் இட் டவுன் லைக் திஸ், தென் த சர்க்யூட் இஸ் க்ளோஸ்ட். ஓகேவா. இப்போ இந்த ஸ்விட்சை இப்படி வச்ச அப்படின்னா, ஸோ கனெக்ட் ஆகிடுச்சா, ஸோ கனெக்ட் ஆகிடுச்சு, தென் த கரண்ட் வில் ஃப்ளோ. ஓகேவா. இப்படி கனெக்ட் ஓப்பனாக இருந்துச்சுன்னா கரண்ட் ஃப்ளோ ஆகாது. எப்போ ஓப்பன் சொல்லுவோம், இப்படி இருந்தால் தான் அது ஓப்பன். ஸோ இப்படி க்ளோஸ் பண்ணிட்டோன்னா, அதை உள்ளே தள்ளி இப்படி ஸ்விட்சை க்ளோஸ் பண்ணோன்னா ஸ்விட்ச் க்ளோஸ். ஸோ அதனால தான் அது ஓப்பன் க்ளோஸுங்கிறோம். இப்போ வாங்க, தேர்ஃபோர் ஒரு சர்க்யூட்டு எப்போ வந்து, ஒரு சர்க்யூட்டில் எப்போ கரண்ட் ஃப்ளோ ஆகும், த கரண்ட் வில் ஃப்ளோ இன் அ சர்க்யூட் ஒன்லி வென் இட் இஸ் க்ளோஸ்ட். சர்க்யூட் வந்து க்ளோஸாக இருந்தால் தான் கரண்ட் ஃப்ளோ ஆகும். In order that the current passes through, the potential difference required for the flow of charges is provided by the battery. Battery தான் அந்த பொட்டன்ஷியல் சார்ஜ் ஃப்ளோ ஆகிறதுக்கு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை தருது. வாட் ஐ ஹவ் டோல்ட் அபவுட் த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ், டிஃப்ரென்ஸ் இன் எலக்ட்ரான்ஸ். ஓகேவா. பேட்ரியில் தே வில் டூ சம் கெமிக்கல் திங். அது வந்து என்ன, எப்போவுமே எப்படி இருக்கும், எலக்ட்ரான்ஸ் ஒரு எண்டில் கூடையும் ஒரு எண்டில் குறையவும் அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் வச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ அப்படி கூட கம்மி இருக்கிறதுனால தான் ஃப்ளோ ஆகிட்டே இருக்குது கண்டினியூஸாக. ஸோ அது ஃப்ளோ ஆகிட்டே இருக்கிறதுனால தான் நமக்கு கரண்ட் கிடைக்கிது. ஸோ எப்போ வந்து பேட்ரி வந்து யூஸ் ஆகாமல் போகும்னா, அந்த டிஃப்ரென்ஸ் இல்லாமல் போச்சுன்னா, ஓகேவா, கண்டினியூஸாக நடந்துகிட்டே இருக்கும். ஒரு டைமில் அந்த ரெண்டு எலக்ட்ரானிக் டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஸோ அதனால தான் வந்து பேட்ரி won't ஒர்க். ஓகேவா. இப்போது let's see the potential difference எது ப்ரொவைட் பண்ணுது அப்படின்னா, பேட்ரி ப்ரொவைட் பண்ணுது. the electrons flow from நெகட்டிவ் டெர்மினல் டு பாசிட்டிவ் டெர்மினல். எலக்ட்ரான் வந்து எப்போவுமே எங்கேருந்து எங்கே ஃப்ளோ ஆகுதா, எலக்ட்ரான் ஆல்வேஸ் ஃப்ளோஸ் ஃப்ரம் நெகட்டிவ் டெர்மினல் டு பாசிட்டிவ் டெர்மினல். ஓகேவா. ஆனால் நல்ல ஞாபகம் வச்சுக்கோ, நெகட்டிவ்னு பார்த்துக்கோ, எலக்ட்ரான் நெகட்டிவ். ஸோ நிறைய எலக்ட்ரான் வந்து எங்கே இருக்குன்னா நெகட்டிவ் டெர்மினலில் இருக்கும். ஸோ அங்கேருந்து பாசிட்டிவ் டெர்மினல் எலக்ட்ரான் கம்மியாக இருக்கும். ஸோ நெகட்டிவ் டு பாசிட்டிவ் எலக்ட்ரான் போகும். எப்போவுமே the direction of the current is opposite to the direction of electron. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, keep it in mind. the direction of the current is opposite to the direction of the electron. நம்ம இப்போ என்ன சொன்னாங்க, எலக்ட்ரான் வந்து நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ் போகும், அப்படி தானே சொன்னாங்க. ஸோ நெகட்டிவ்லேருந்து இப்படி சுற்றி பாசிட்டிவ் போகுது. ஆனால் now let's see the direction of current. கரண்ட் எப்படி போகுது பார், கரண்ட் எப்படி போகுது பார், ஆப்போசிட் டு த டைரக்ஷன் ஆஃப் த எலக்ட்ரான் தான் வந்து கரண்ட் போகும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. பை கன்வென்ஷன் த டைரக்ஷன் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் கரண்ட் இஸ் டேக்கன் as the direction of flow of positive charge or opposite to the flow of electrons. இது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட் 1 மார்க்கு. பை கன்வென்ஷன், அதாவது யூஸ்வலாக காலங்காலமாக நம்ம வாட் வி ஆர் டூயிங் அப்படின்னா, இன் ஜென்ரல் த டைரக்ஷன் ஆஃப்
கரண்ட்டோட டைரக்ஷன் இஸ் ஆப்போசிட் டு த டைரக்ஷன் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ஆப்போசிட் டு த டைரக்ஷன் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தான் டைரக்ஷன் ஆஃப் கரண்ட். ஆர் வேறு எப்படி அவங்க வச்சுக்கலாம் அப்படின்னா, கரண்ட் வந்து பாசிட்டிவ் சார்ஜ் எந்த டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகுதோ அந்த டைரக்ஷன்லன்னு வச்சுக்கலாம். ஆக்சுவலி பாசிட்டிவ் சார்ஜ் எங்கேயும் ஃப்ளோ ஆகுது, உனக்கு வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்காண்டி தே ஆர் டெல்லிங் லைக் தட். ஓகேவா? எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகிறதுக்கு அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷனில் தான் கரண்ட்டு ஃப்ளோ ஆகும். Thus electric current passes in the circuit from positive terminal to the negative terminal. இப்படி தான் வந்து அந்த சார்ஜஸ் வந்து பாசிட்டிவ் டு நெகட்டிவ் வந்து கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகுது அப்படின்னு they are telling. ஓகேவா? ஸோ